எக்ஸசைஸ் 1.4ல 4th சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 செட்டை கொடுத்துட்டு இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது இப்படி தான் எழுதணும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு அதில் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எடுத்து இன்டர்செக்ஷன் சி பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது, காமன் டேர்ம் மட்டும் எடுக்கணும் இல்லையா? காமன் டேர்ம்னா என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லையா? காமன் டேர்ம் 11 இல்லை, 2வும் இல்லை, 5 மட்டும் தான் இருக்குது. அப்போ √5 இதோட இதை சி இன்டர்செக்ஷன் பண்ணணும் இல்லையா? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஆனால் என்ன வருது பாருங்கள், இதை எடுத்து சியோட இன்டர்செக்ஷன் பண்ணால் 5 தான் இருக்குது, √5 ஓகேங்களா? அடுத்து ஏ பி இன்டர்செக்ஷன் இ ஆர்ஹெச்எஸ் எடுத்து பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாமா? √3 √5 ரெண்டு தான் காமன் ஆகுது, மற்றதெல்லாம் இல்லை. இப்போ √3 √5 இதோட ஏவை இன்டர்செக்ஷன் பண்ணோம் இல்லையா? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏவை இன்டர்செக்ஷன் பண்ண என்ன வரும், √5 மட்டும் தான் வருது இல்லையா? √5 அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேங்க்யூ.